பிரித்தானியாவில் மீண்டும் ஒரு கடும் வெப்ப அலை உருவாகி வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் பதிவாகும் வெப்பநிலையானது கிரீஸ் நாட்டின் வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கடும் வெப்பமான வானிலை ஜூலை மாத இறுதியில் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரையில் தொடரும் என்றும், ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் காலநிலை மிகவும் வெப்பமாகிவிடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வானிலை வரைபடங்களின்படி எதிர்வரும் புதன்கிழமை முதல் வெப்பநிலை பெருமளவு அதிகரிக்கக்கூடும். சில பகுதிகளில் வெப்பநிலை 36 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது 35 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை கொண்ட கிரீஸ் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளை விட அதிகமாகும். இதனால் மக்கள் கடும் அசௌகரியத்தை எதிர்கொள்வார்கள். மத்திய தரைக்கடல் பகுதியை விட வெப்பநிலை குறைவாக இருந்தாலும் பிரித்தானியாவின் ஏனைய பல இடங்களிலும் வெப்பநிலை 30க்கும் மேற்பட்ட டிகிரிகளை எட்டும். குறிப்பாக சசெக்ஸ் கடலோர பகுதிகள், ஹார்ட்ஃபோர்ட்ஷையர் மற்றும் கேம்பிரிட்ஜ்ஷையர் போன்ற பகுதிகளில் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும். யோர்க்ஷையர் பகுதியில் 30 பாகை செல்சியஸாகவும், கிரேட்டர் மான்செஸ்டர் பகுதியில் 31 பாகை செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. இங்கிலாந்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை 30 பாகை செல்சியஸிற்கு மேலாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெப்பநிலை இந்த அளவுக்கு உயர்ந்தால் வழக்கம் போல போக்குவரத்து சேவைகள் மற்றும் சுகாதாரத்துறைகளில் பெரும் பாதிப்புகளும் தடங்கல்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடர்ந்து 3 அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கு இயல்பை விட மிக அதிகமான வெப்பமும் ஈரப்பதமும் நீடித்தால் அது வெப்ப அலை என வரையறுக்கப்படுகின்றது.